Hello friends, welcome to JPILLAM. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கஸ்டர்ட் எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள் 2 வாழைப்பழம், 1 ஆப்பிள், 100 கிராம் கருப்பு திராட்சை, 100 கிராம் காஞ்ச திராட்சை. இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க மாதுளம்பழம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் காய்ச்சாத பால் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 7 ஸ்பூன் சுகர். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் பால் அதுல ஊத்திக்கலாம். இந்த பால் நல்லா காய்ச்சணுங்க. 1/2 லிட்டர் பால் 200 ml ஆகுற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பால் நல்லா காஞ்சி பாதி அளவுக்கு குறுகிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பால்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஊத்தி நம்ம கலந்து விடும் போது பால் இன்னும் கொஞ்சம் கெட்டியா ஆகும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க சுகரையும் இந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம இறக்கி வச்சு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சொல்லியிருக்க அளவு 4 பேர் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னா அடம்பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படியே சூடாவும் சாப்பிடலாம், இல்லனா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்து கூலிங்கா கூட சாப்பிடலாம். இப்ப நான் இதை ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சிருந்து எடுத்துட்டு வர போறேன். இதுல நீங்க இன்னும் விருப்பப்பட்டீங்கன்னா மாம்பழம் சீசன் டைமா இருந்தாக்கா நீங்க மாம்பழம் கூட கட் பண்ணி போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்ப நான் ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியா ஆயிருக்கு பாருங்க. இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.